கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மறுபடியும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிமை டிவி ஊழியமாக மறுபடியும் கர்த்தர் உங்களை சந்திக்க வைத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் இந்த வாறு கொடுத்த இந்த வார்த்தைகளை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்த மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் கிடைத்த வசனம் ஆகாய் 1:7 வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவச்சனமே, நம்முடைய பாதை எப்படிப்பட்டது, நம்முடைய வழி எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? தேவனுடைய பாதையை நான் நடக்கிறோமா? நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்குமா என்பதை நாம் சிந்திக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். மத்தேயு 7:14 வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். தேவச்சனமே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 விதமான வழி இருக்கிறது. ஒன்று ஜீவனுக்குரிய வழியை பார்க்கிறோம், இன்னொன்று கேட்டுக்குரிய வழியை பார்க்கிறோம். ஜீவனுக்குரிய வழி என்பது கர்த்தருடைய ஜனங்களுக்குரியது. கேட்டுக்குரிய வழி என்பது துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறவர்களுக்குரியது. இன்றைக்கு நாம் ஜீவனுக்குரிய பாதையை விரும்புகிறோம் என்றால் அந்த ஜீவனுக்குரிய பாதையில் எப்படி பிரவேசிக்க வேண்டும்? கர்த்தருக்காக விட வேண்டியதை விட்டு தேவனை பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்போம் என்றால் அது ஜீவனுக்குரிய பாதையை நடக்கக்கூடியதா இருக்கும். ஜீவனுக்குரிய பாதை அது இடுக்கமானது. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நாம் அவரோடு கூட பாடுகளை பட்டு அவர் பட்ட பாடுகளை நாம் படுவோம் என்றால் அவருக்குரிய துன்பங்களை அனுபவிப்போம் என்றால் கர்த்தரோடு ஒரு உறவாடக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். அது மிகவும் ஜீவனுக்குரிய பாதையை குறைக்கிறது. பண ஆசை இல்லாதவர்களாக, தீமை செய்யாதவர்களாக ஒரு பரிசுத்த நிறைந்த வாழ்க்கையை குறைக்கிறது. கர்த்தருடைய ஜனம், ஒரு ஜபிக்கக்கூடிய துதிக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள என்ன இருக்காது? பண ஆசை இருக்காது. தேவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஜீவனுக்குரிய பாதையில பிரவேசிப்போம் என்றால் அந்த பாதையை செல்லுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாதபடி அதை நமக்கு தர வல்லமை உடையவரா இருக்கிறார். ஆகையால் பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் அவைகளை விட்டு நீக்கப்பட்டு ஒரு இடுக்கமான பாதையில் உட்பிரவேசிப்போம் என்றால் அதற்குரிய மிகுந்த பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில தர அவர் வல்லமை உடையவரா இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நித்தம் நம்மை நடத்துகிற தேவன். எலியாவை பின் சென்ற எலிசா ஒரு ஜபிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, கேயாசியை பார்த்தோம் என்றால் அவர் எந்த விதத்திலும் ஜபிக்கிறத பற்றி வேதத்தில் சொல்லப்படுவது எல்லாம் அந்த கேயாசிக்குள்ள என்ன இருந்தது? பண ஆசை இருந்தது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருந்தது. ஆகையால் அவன் விசாலமான பாதையை தெரிந்தெடுத்தான். இன்றைக்கு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இடுக்கமான வாழ்க்கை, ஒரு இடுக்கமான பாதையா இருக்க வேண்டும், ஒரு ஜீவ வழியா இருக்க வேண்டும். அந்த பாடுகளை, கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்து கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவோம் என்றால் அது கர்த்தர் மிகுந்த ஒரு பிரயோஜனமான பாதையை நமக்கு காண்பிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தகப்பன். எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட தோல்விகள் வந்தாலும், விழுந்து போய்விடுவோம் என்கிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே கடந்து வந்தாலும் அவர் நிச்சயமா நம்மளை பாதுகாத்து நம்மை தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ண அவரால் முடியும். எந்த பிரச்சனைகளை நிர்மூலமாக்கி போட்டு அவரால் முடியும். பாதை தெரியல, வாழ தெரியல, வாழவே வழி தெரியல என்று தடுமாறி நிற்கிறோமா? அந்த தடுமாறுதலை கர்த்தர் நீக்கி போட்டு நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வழியை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காரியத்துல என்ன செய்வதற்கென்றே வழி தெரியல. மகனுடைய திருமண காரியம் ஏற்படுத்தி விட்டாச்சு, ஆனா எனக்கு வழி தெரியாதவளை திகைத்து நிற்கிறேன் என்று
என்று சொல்றீங்களா? கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய விடுதலை உங்க குடும்பத்துல கடந்து வரும். இவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, இந்த கடத்துக்கு என்ன தீர்வு என்பது தெரியல என்று வேதனையோடு காணப்படுகிறீர்களா? அதற்குரிய பாதையை நிச்சயமாய் கர்த்தராகிய தகப்ப உங்களுக்கு உருவாக்குவார். நிச்சயமா உங்களுக்குரிய பாதையை உருவாக்குவார். எத்தனை மருத்துவர்களை நாடி போய்விட்டேன், எத்தனை டாக்டர்ஸை பார்த்து விட்டேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இனி கிடைக்காது என்று வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா? யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அந்த பாதையை நேராக நோக்கி போவீர்கள் என்றால், அந்த பாதைக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைத்து சொல்லுவார் என்றால், நிச்சயமா உங்க வாழ்க்கையில விடுதலை வந்தாயிற்று. நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிக்கலாம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண கர்த்தரின் வாக்கு அதை தேவச்சனமே, கர்த்தருடைய பாதை எப்படிப்பட்டது? பள்ளமெல்லாம் உயர்த்தப்படுமா? எப்படிப்பட்ட கரடு முரடான பாதையா இருந்தாலும், மலை போன்றதா இருந்தாலும், மலை போன்ற பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில சூழ்ந்து வரக்கூடியதா இருந்தாலும், அந்த பாதையை கர்த்தர் நீக்கி போட்டு பள்ளமெல்லாம் பள்ளமா இருக்கிற இடத்தை, உங்க வாழ்க்கை ஒரு பள்ளம் போன்றது, ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமை நிலையில் இருக்கிறதா, அந்த வெறுமை நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மலைகள் குண்டுகள் தகர்க்கப்பட்டு கோணலானவைகளை நேராக்குற தகப்பன் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். பாதை செவ்வையாக்குவார். பரிசுத்த பாதைக்கு நேர உங்களை நடத்தி செல்வார். அந்த வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை இன்றைக்கு தர அவர் வல்லமையோட ஒரு பராக்கிரமசாலியாக உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அவரே உறுதியை பற்றி கொண்டு அவர் காட்டும் பாதையை நடப்பீர்கள் என்றால், நிச்சயமா உங்களுக்கு ஒரு அனுகூலமான பாதை கர்த்த திறப்பா, ஒரு ஆசீர்வாதமான பாதை கர்த்த திறப்பா. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பள்ளங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட மலைகள் இருந்தாலும், அவைகளை தகர்த்து போட்டு உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி, அது மாத்திரம் அல்லாமல் கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆகியால் தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவை நீங்க என் கூட இருங்க, நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க, எங்க பிள்ளைகளோடு நீங்க கூட வாசம் பண்ணுங்க என்று சொல்ல உங்க கர்த்தராகிய தெய்வத்தை உங்கள் முன்பாய் வைத்திருப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பள்ளங்களும் உயர்த்தப்பட்டு கோணலானது செவையாக்கி கரடு முரடானவைகளை நேராக்குற தகப்பன் உங்க வாழ்க்கை ஒரு கரடு முரடான பாதைக்கு நேர போய் கொண்டிருக்கிறதா, அல்லது பிள்ளைகள் ஒரு கரடு முரடான பாதையில் போய் இருக்கிறார்களா, அல்லது தொழில ஒரு விடுதலை முன்னேற்றம் இல்லாதபடி ஒரு கரடு முரடான பாதையை போய் கொண்டிருக்கிறதா, அல்லது ஆவிக்குரிய ஜீவியம் என்னவென்று சொல்ல முடியல, எப்படி எங்க வாழ்க்கை போய் முடியும் என்று தெரியல என்ற ஒரு கரடு முரடான பாதையின் அனுபவமாய் போய் கொண்டிருக்கிறதா, இந்த கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், கரடானவைகளை நேராக்குவேன். எந்த கரடு முரடான பாதைகளா இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்ட உன்னை கர்த்தர் ஒருபோது கைவிடாதபடி உன்னை கரம் பிடித்து தாங்கி நடத்த அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். உன்னுடைய பாதை இன்றைய செவ்வைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில மீள முடியாத துயரத்தை கர்த்தர் இன்றைக்கு மீட்டெடுக்க வல்லமையுடையவராய் கடந்து வந்திருக்கிறார். உன் குடும்பத்துல விடுதலை இல்லாத உன் வாழ்க்கை கர்த்தர் இன்றைய விடுவிக்கிற தேவனாக உங்க வாழ்க்கையில கடந்து வர விரும்புகிறார். தேவ சனமே, பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்ல, பிள்ளை மனம் போன போக்கில் போய்கொண்டு இருக்கிறது என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? உன் தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் இரட்சகராகிய தேவனை நோக்கி கூப்பிடுங்க. மறைத்து போன லாசரு உயிரோடு எழுப்ப தேவனாலே கூடும் என்றால், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளை, உங்களுக்கு வழி தெரியாதபடி திகைப்போடு இருக்கிற எல்லா கரடு முரடான பாதைகளை இன்னைக்கு சமமாக்குற தகப்ப உங்களுக்கு முன்னே கடந்து போகிறபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. மார்த்தாள் மரியாள் தேவ சமூகத்தை பற்றி பிடித்தது போல இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடிப்பீர்கள் என்றால், உங்க வழியை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிற தகப்பனாக உங்களுக்கு முன்னே கடந்து செல்வார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும்
வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். தேவச்சனமே, கர்த்தருடைய பாதையில் இருந்து கொண்டு ஜெபித்து கொண்டு தேவனை நோக்கி பார்த்து கொண்டு கர்த்தருடைய அற்புதம் நடக்காத பட்சத்துல எங்கேயாவது போய் விடலாமா? எது விக்கிரகத்துக்கு அடிமையாகி விடலாமா? தேவனை பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு விடலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் விடுதலை இல்லை என்று ஏதாவது திசை தெரியாதபடி அலைமோதி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இந்த வழியில நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வர, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாத தகப்பன், கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்காத தகப்பன், கர்த்தர் உங்களை பாதையை காண்பிக்கிற தேவன். விக்கிரகத்துக்கு அடிமையாகாதபடி, உலக காரியங்களுக்கு அடிமையாகாதபடி ஒரு பரிசுத்தமான பாதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் காட்டுகிற செவ்வையான பாதையில நடப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட, உங்க பிள்ளைகள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் குடும்பம் கட்டப்பட, இடிந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டின தகப்ப, உங்கள் வழி தெரியாத வாழ்க்கை நிமித்தம் அலைமோதி விழுந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த வழியை செவ்வைப்படுத்துகிற தகப்ப உங்களுக்கு முன்னே இன்றைக்கு கடந்து வருகிறார். உங்கள் வழியை செவ்வைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகியால் தேவச்சனமே, உலக பிரச்சனைகளும் உலக போராட்டங்களையும் உலக வேதனைகளையும் பலவீனங்களை கண்டு சோர்ந்து போய் விடாதபடி, அங்கும் இங்கு சாய்ந்து விடாதபடி லெக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓடுவீர்கள் என்றா கர்த்தர் வைத்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி தொடர்ந்து ஓடுவீர்கள் என்றா கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. ஆகியால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த கர்த்தாவை எனக்கென்று வைத்திருக்கிற மேன்மை என்னப்பா, கர்த்தருடைய பாதை என்ன என்று என்னை காண்பித்து தாங்க. அந்த பாதையில் நாங்கள் நடக்கும் போது கர்த்தாவை அதுல எடுக்கணும் உண்டாவதில்லையாப்பா. நாங்கள் வருத்தத்தோடு கண்ணீரோடு அப்பத்தை பொசித்தாலு கர்த்தாவே, அதை நீர் எங்களுக்கு மேன்மையாக கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று நீங்க சொல்ல, கர்த்தருடைய வேதத்தை ருசித்த, கர்த்தருடைய வார்த்தையை ருசித்த, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்த கர்த்தர் காட்டுகிற பாதையில நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு போதும் இடுக்கன் உண்டாகாதபடிக்கு, உங்க வாழ்க்கையில ஒரு போதும் பிரச்சனை உண்டாகாதபடி, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அதற்கு எதிராக கொடி என்று உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தர வல்லமையுடையவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிற தகப்பன் உங்களுக்கு முன்னே போறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. எந்த பிரச்சனைய போராட்டமா இருந்தாலும் நீங்கள் பாதை தவறாதவர்களாக, பாதை ஆடை போல அழிந்து தெரியாதபடி பரிசுத்தம் உள்ள தேவனுக்குள்ள அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்த கர்த்தருடைய பாதையில நடப்பீர்கள் என்றால் அவர் பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவன். வட்டிக்கு கொடுக்காதபடிக்கு, தேவனை பிரியமில்லாத காரியங்கள் நடக்காதபடிக்கு, தேவ சித்தத்தை மீறாதபடிக்கு, தேவ கட்டளைகளுக்கு கை கொண்டு தேவ சித்தத்தை கீழ்ப்படிந்த கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு, நிச்சயமா உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு. கர்த்தர் அற்புதர், அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தகப்பன். ஆகியால் உங்களை ஒரு போதும் விட்டு கொடுக்காத தகப்பன் உங்களோடு இருக்கிறபடினால் அவரை நோக்கி பாருங்கள், அவரை நிச்சயமாய் பாதையை காட்டுவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்த. உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க பாதையை செவ்வைப்படுத்துவார். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேர ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்க பாதையை நிச்சயமாய் கர்த்தர் வாய்க்கப்படுவார். பிள்ளைகள் வழி தவறி போகிறார்களா, அந்த பிள்ளைகளை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தாவே என் பிள்ளை போகிற பாதை செவ்வைப்படுத்துங்க, என் பிள்ளை போகிற பாதை சரியில்லை, அல்லது என் கணவர் போகிற பாதை சரியில்லை, அல்லது என் மனைவி போகிற பாதை சரியில்லை, அல்லது என் குடும்பம் போகிற பாதை சரியல்ல என்று சொல்ல அவருடைய பாதத்துல விழுந்து, அப்பா இந்த பாதை நீங்க சரிப்படுத்தி தாங்க, இந்த பாதை செவ்வைப்படுத்தி தாங்க என்று சொல்லி ஜெபிப்பீர்கள் என்றா நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் உங்க பாதையை செவ்வைப்படுத்தும். பூரண பாதை எது என்று நீங்கள் நின்று விசாரித்து அதுல நடக்கும் போது கர்த்தர் பாதை காட்டுகிற தகப்பனாக உங்களுக்கு முன்னே போவார். கோணலானவைகளை நேராக்குவார், கரடானவைகளை சமமாக்குவார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவைகளை முறியடித்து அதை தாண்டி சென்று கர்த்தர் உங்களை வெற்றியை தர போதுமானவராக இருக்கிறார். அடுத்த வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவுக்கு ஏசாய் தீர்க்கதரிசி கர்த்தர் அழைக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய அழைப்புக்கு இணங்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்முடைய வழியை யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். உலகத்தை தெரியாமல் இருக்கலாம், நாம் செய்கிற தவறு உலகத்தை தெரியாமல் இருக்கலாம், நான் செய்கிற பாவம் உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம், ஏதேதோ பாதை மாறி போய் கொண்டிருக்கலாம், அல்லது திருட்டுத்தனம் பொய் பேசுகிறது, எல்லோருக்கும் நான் பேசுகிறது உண்மை போல இருக்கும், ஆனா நம்மளை அறியாமலே நாம் பொய் பேசுகிறோம் என்பது நமக்கு மட்டும் தெரியும். கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணினா, கர்த்தராகிய இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணினா, நிச்சயமா அந்த வார்த்தை அவர் குற்ற உணர்வை தந்து நம்மளை போதித்து நடத்துகிற தகப்பன். ஆகையால் தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா திருக்குள்ள இருதயத்தை எடுத்து போட்டு, எல்லா கேடு நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு, சத்திய பரனாகிய தேவனை நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒரு பாதையை காண்பிக்கிற தேவன். உங்கள் வழிகளை பார்க்கலாம், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம். கர்த்தருடைய வழிகளும் நினைவுகளும் மிகவும் உயர்ந்தவைகள். நீங்கள் ஒரு சாதாரண பாதையில் போக நினைப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான பாதை வைத்திருப்பார். நீங்க ஒரு சின்ன காரியத்தை செய்ய நினைப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருப்பார். உங்க பிள்ளைகளுக்கு இப்படிதான் என்று நினைத்திருப்பீர்கள், கர்த்தர் உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருப்பார். நீங்கள் இவ்வளவுதான் என் வாழ்க்கையில முடியும் என்று நினைப்பீர்கள், கர்த்தர் அவதான் அல்ல, இதை விட மேலா உன்னை உயர்த்துவேன் என்று உங்களை வாக்கு கொடுப்பார். அதில் முந்தின வசனம் சொல்கிற சீயோனை சேர்ந்த ஜனங்கள் ஒருபோதும் அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் கர்த்தரை உறுதியை பற்றி பிடிப்பீர்கள் என்றால், கர்த்தரை நேசிப்பீர்கள் என்றால், உங்கள் வழிகளை அவர் சீர்தூக்கி தூக்கி பார்க்கிற தகப்பனா இருக்கிறார். உங்க பிள்ளைகளை உயர்த்துகிற தகப்பனா இருக்கிறார். நீங்கள் இந்த படிப்பு தான் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள், கர்த்தர் அதை விட ஒரு மேலான படிப்பை உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க வல்லமையுடையவரா இருக்கிறார். இது என்னால முடியாது, இது எனக்கு திராணியே இல்லை, இது என்னால செய்ய முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்கள், கர்த்தர் அதிசயமானவர். அதிசயமா உங்களுக்கு வாழ்க்கையில இறங்கி வந்து பெரிய காரியத்தை செய்வார். ஒரு வீடு கட்ட முயற்சித்திருப்பீர்கள், இந்த இவ்வளவு முடியும் என்ற ஒரு பாதையை நீங்கள் திட்டம் பண்ணி இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்கிற தேவன், நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்கிற தேவன். சீயோன் குமாரத்தை மகிழ்ந்து பாடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் தேவச்சனமே, இன்றைக்கு சிறைப்பட்டு போய் வாழ வழி தெரியாதபடி, பாதை தெரியாதபடி அலைமோதி கொண்டிருக்கிற சகோதரி, கர்த்தராகி தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளே உன்னை ஒப்புக்கொடு, முழந்தால் படியிட, இருக்கிற இடத்துல இருந்து ஜெபி. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவர், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஆகையால் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் இன்று உன்னை வாக்கு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிற ஏசாயா 55 அதிகாரம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவச்சனமே, பூமியை பார்க்கிலும் கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய நினைவுகளும் உயர்ந்தவைகளா இருக்கிறது. உங்கள் நினைவுகள் படி அல்ல, நீங்க பார்க்கிற பார்வைகள் படி அல்ல. கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒரு தடைப்படாத. குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது, இப்படி போய் விடுமோ, குடும்பத்துல இந்த போராட்டம் இருக்கிறது, இப்படி போய் விடுமோ என்று நாம் ஒரு சிறு கோட்டை கட்டுகிறோம். கர்த்தர் அப்படி அல்ல. நம்ம எப்படியான பாதையில் நடத்தி வர வேண்டும், எப்பேற்பட்ட பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், எந்த பாதையில் போன நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு ஒரு உயர்வு கடந்து வரும். யாரை கொண்டு இந்த காரியத்தை செய்தால் நமக்கு உயர்வு கடந்து வரும், யாருடைய கண்கள் தயவு கிடைத்தா நமக்கு உயர்வு கடந்து வரும் என்பதை எல்லாவற்றை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தேவச்சனமே, எல்லாவற்றை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, உங்க பாதையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கடந்து வருவார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீங்க போகிற பாதை சரியா இருந்தா அந்த பாதை ஜீவனுக்குரியதா இருக்கும். தேவச்சனமே, உங்க பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நீங்களே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் வேதத்தை வாசிக்கிறது கர்த்தருடைய பாதையில உண்மையா இருக்கிறதா, ஜபிக்கிறது ஒரு மாயக்காரர் ஜபிக்கிற ஜபமா இராதபடி உண்மையாய் கர்த்தருக்குள்ளே ஜபிக்கிறேனா, என் பிள்ளைகளை கர்த்தருக்குரிய பாதையில சரியா நடத்துகிறேனா, என் குடும்பத்தை கர்த்தருடைய பாதையில கட்டி
சரியா நடத்துகிறேனா, ஆத்துமாக்களை சரியான பாதையில நான் நடத்துகிறேனா, கர்த்தருடைய உண்மையான பாதையில குடும்பம் நடத்தப்படுகிறதா என்ற உங்க வழியை சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றா அந்த பாதையில் ஜீவன் உண்டு. உண்மையா நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணியிருப்பீர்கள் என்றா அந்த பாதை மரணத்துக்கு எதுவா இருக்காது, ஜீவனுக்குரிய பாதையா இருக்கும், அது நன்மைக்குரிய பாதையா இருக்கும், அது கர்த்தருடைய ஒரு பாதையா இருக்கும். ஆகியால் எந்த விதமான சந்தேகப்படாதபடி அவருடைய பாதத்தை உருக பற்றி பிடிப்பீர்கள் என்றா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தகப்பன் உங்களோடு கூட கடந்து வருவார். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவச்சனமே, யாக்கோபு என்கிற தேவ மனுஷன் பெயர் செபாவை விட்டு ஆரோனுக்கு போகிற போது அந்த வழியிலே கர்த்தராகிய தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாய் தோன்றி கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார், வழியை செவ்வாய்ப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ போகிற பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். கர்த்தர் வழியை சரிப்படுத்தி கொடுக்கிற தேவன். வெறும் கையாய் சென்ற யாக்கோபே இரு பரிவாரத்தோட கர்த்தர் நடத்தி வந்தார். இன்றைக்கு நீங்க போகிற பாதை கர்த்தருக்குரிய பாதையா இருக்கும் என்றா அந்த பாதையில ஒரு போது இடுக்கன் உண்டாகாதபடி, நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், யோர்தான்கள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும் கர்த்தராகிய தகப்ப உங்களை விட்டு விலகி விட்டு கொடுக்காதவர் உங்களோடு கூட இருக்கிறபடினா உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்க வழியை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆகியால் தேவச்சனமே, யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்றா, யாக்கோபுடைய வழியை பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் என்றா, யாக்கோபுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்றா உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உங்க வழிகளை கர்த்தர் சேவைப்படுத்துவார். உங்க குடும்பத்தினுடைய பாதையை சேவைப்படுத்துவார். உங்களுடைய பிள்ளையுடைய காரியத்தை சேவைப்படுத்துவார். படிப்பு காரியத்தை சேவைப்படுத்துவார். உடன் பிரச்சனைகளை சேவைப்படுத்துவார். ஆகையால் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல உங்களை, உங்க குடும்பத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணம் செய்து அவரே நோக்கி ஜெபிப்பீர்கள் என்றா, என் குடும்பத்தை உம்முடைய பாதையில ஒப்பு கொடுக்கிறாப்பா, என்னுடைய வழி ஒப்பு கொடுக்கிறாப்பா, என்னுடைய வழியை சீர்தூக்கி பாரும் என்று சொல்லி அவருடைய கரத்துல ஒரு பொய்யற்ற மாயமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசை இல்லாதவர்களாக, பண ஆசை இல்லாதவர்களாக, தீமை செய்யாதவர்களாக, ஒரு தொற்சிந்தை இல்லாதவர்களாக தேவனோடு ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் அவர் தர வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்றார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அழைத்த அழைப்புல ஆபிரகாம் உண்மையா இருந்தது போல இன்றைக்கு உங்களை அழைத்த அழைப்புல நீங்கள் கர்த்தருடைய பாதையில உண்மையா இருப்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்கள் உண்மையா இருக்கும்போது எந்த பலவீனமும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்கள் பலவீனத்தில கர்த்தருடைய பலன் உங்களை தங்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும்படிக்கு அவருடைய அனுக்கிரகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். யாரும் இல்லையே, எல்லாரும் என்னை கைவிட்டார்களே என்ற யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தருடைய பாதையில நீங்கள் செம்மையா நடப்பீர்கள் என்றால் அவர் இரக்கமா இறங்கி வந்து உங்களை மறு உத்தரவு கொடுத்து உங்களுடைய பாதையை செவ்வாய்ப்படுத்தி அனுகூலமான பாதையை கர்த்தர் திறந்து தருவார். அன்றைக்கு ஆகார பாருங்க, வழி தெரியாதவளாக அலைந்து தெரிந்தார். எங்கே போவதற்கு என்றே தெரியல. பிள்ளையோடு ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆபிரகாம் அனுப்பின போது அவள் வழி தெரியாத நிலையில அலை மோதி கொண்டிருந்தாள். வாழ வழி தெரியல, போக வழி தெரியல, பிள்ளை காப்பாற்ற வழி தெரியல என்று அவள் அலைந்து போய் கொண்டிருந்த ஆகாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அதே சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க பாதை செம்மையான பாதை கிடைக்காதபடி அலைமோதி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு தரிசனமான தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வழியில அலைந்து தெரியாதபடி உங்கள் அலைச்சலை நீக்கும்படி கர்த்தரை வேண்டிக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமா உங்க பாதையை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு துறவை காண்பித்து உங்கள் பாதையை செவ்வாய்ப்படுத்தி உங்களை பெருக பண்ணுகிற தகப்பன் உங்களோடு இருக்கிறபடினா உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட, நிச்சயமாக உங்க குடும்பத்தை அழைத்தவங்க தேசத்தின் மீது கர்த்தருடைய மகிமை இறங்க, நீங்க நடக்கக்கூடிய பாதை உண்மையா இருக்கும் என்றால் உங்க பாதையில் ஒரு போது இடுக்கன் உண்டாகாதபடி, நெருக்கங்கள் கடந்து வராதபடி பாதையில ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கரங்களினால் சொன்னது, வார்த்தையினால் சொன்னதை கர்த்தர் கரங்களினால் நிறைவேற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்க வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறதா? வாழவே தெரியல, நீ தற்கொலை
சூழ்நிலைதான் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை கடந்து வருகிறது. எந்த வழியும் இல்லை, சரி விட்டு விடுங்க. கர்த்தருடைய பாதத்துல வாருங்க, கர்த்தருடைய பாதத்துல முழந்தால் படியிடுங்க. எனக்கு வாழ தெரியலப்பா, என் பிள்ளைகளை காப்பாத்த வழி தெரியலப்பா, என் குடும்பத்தை காப்பாத்த வழி தெரியலப்பா, தொழில் செய்து பார்க்கிறேன், பிரயாசப்படுகிறேன், பலன் இல்லாமல் போய்விடுகிறது. நன்மை வரும் என்று காத்திருக்கிறேன், நன்மை வருகிறது போல இருக்கிறது, நன்மை கிடையாமல் போகிறது என்று மனவேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வழியை சீர்தூக்கி பாருங்க. உங்க வழி ஜீவனுள்ள பாதையா இருக்கிறதா? கர்த்தருடைய பாதையில போகும்போது அது ஜீவனுள்ள பாதையா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அந்த ஜீவனுள்ள பாதையை நடப்பீர்கள் என்றால் அந்த பாதையில் ஒருபோது உங்களுக்கு நெருக்கமோ இடுக்கமோ வராதபடிக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாக்க தப்பிக்க வல்லமையுடையவரா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாத தகப்ப. உங்க வழி கர்த்தருக்குரியதா இருக்கட்டும், உங்க பாதை கர்த்தருக்குரியதா இருக்கட்டும், உங்களுடைய அன்பு நேச அன்பா இருக்கட்டும். கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியம் உடையவர்களா இருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள வரும்போது பிறரை உங்களுக்கு நேரம் ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களா இருங்க. பிறரை இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களின் தேவ உற்சாகமாய் மாற்றுங்க. கர்த்தருக்குரிய பிள்ளையா மாறும்போது அவர்கள் உங்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி போடுவார். வழியை செவ்வாய்ப்படுத்துகிற தகப்ப உங்களுக்கு முன்னே போகிறபடினாலே உங்கள் கவலைகளை அவர் மீது இறக்கி வைங்க. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. பரலோக தேவனை சந்திக்க உங்களை ஒப்பு கொடுங்க. பரலோக தேவனிடத்தில் அழுந்து அனுக்கிரம் கடந்து வர உங்கள் வழியை கர்த்தருக்கு நேர ஒப்பு கொடுங்க என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்துருக்கள் இடறி விழும்படி உங்க பாதை எப்பொழுது பரிசுத்த நிறைந்த பாதையா இருக்கட்டும், ஒரு செம்மையான பாதையா இருக்கட்டும். அந்த பாதை கர்த்தருக்கு பிரியமான பாதையா இருக்கும் என்றா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் இன்றைக்கு கர்த்தர் நீக்கி போடுவா. சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், கவலை கஷ்டங்கள் மாறும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, பாதையை செம்மைப்படுத்தியவர் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து இருக்கிறாப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தாறு மாறாட்ட ஆவிகளை நிர்மூலமாக்கப்பட்ட எல்லா குடிவரியின் ஆவிகளை உடைத்தறித்து, பிரிவினின் ஆவிகளை சுட்டரித்து, எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகளை சுட்டரித்து, அந்த குடும்பத்துல பாதைகளை தடை பண்ணுகிறார், ஆசீர்வாதங்களை கெடுக்கிறார், மேன்மைகளை சூறையாடி கொண்டிருக்கிறார் அப்பா. விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். பொல்லாத தீய ஆவிகள் எல்லாவற்றையும் எல்லா குடும்பங்களை விட்டு நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய பாதையில உண்மை உத்தமாய் ஓட விடாதபடிக்கு, கர்த்தருடைய பாதையில் சரியாய் ஓட விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை திடுக்கிட பண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால அவர்களை விட்டு நிர்மூலமாக்கப்படட்டும் என்று கட்டளை இடுகிறாப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறார்களே அப்பா, இவருடைய சிறையிருப்புகள் மாறட்டும் அப்பா, இவருடைய போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. உலக கவலைகளை விட்டு உன்னதமான தேவனை பின்பற்றி பரிசுத்தருக்குள்ளே களி கூறுதலாக மகிழ்ச்சியாக தேவ ஜனங்களை நிறுத்த போற கிருபைக்காக துதிக்கிறப்பா. அக்கிரமங்களை பாவங்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் உண்மையாகவே மனம் திரும்பட்டும் அப்பா. நீதி உள்ளவர் அப்பா, நீதியின் தேவனை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் நீதியாய் நடக்கக்கூடிய கிருபை கொடுக்கும்படியாய் துதிக்கிறார். உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் அப்பா. எனக்கு ஒரே ஒரு மகன் தான் உண்டு, அவன் எங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை, குடித்து வெறுத்து மனம் போன போக்கே போகிறான். நான் தேவனுடைய சமூகத்துக்கு நாங்க குடும்பமாய் போய் ஆராதிக்கிறோம், ஜபிக்கிறோம், ஆனால் என் பிள்ளை மனம் திரும்பவில்லை என்று போராடி கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூற, பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ விக்கிரகத்துக்கு பல வருடங்கள் அடிமைப்பட்ட தேவ சமூகத்தை நாடி போகிறார், விக்கிரகங்களுக்கு அடிமையாகி போகிறார். ஆகிய உன் வாழ்க்கையில விடுதலை இல்ல. அந்த சாபத்தை இன்றைக்கு கர்த்தர் உடைக்கிறார். நீ உண்மையாய் செவி கொடு, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பன, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. ஒவ்வொரு உள்ளங்களும் மனம் திரும்பணும். எல்லா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும், வியாதி, வறுமைகள், படுக்கைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட. வாலிப சகோதரியே, கர்த்தரை நோக்கி பாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ கோடா கொடிய பெறுவா. ரெபெக்காளை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவிசுவாசப்படாதே, சந்தேகப்படாதே. கர்த்தர்
இடத்துல உண்மை உத்தமமா இரு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை பேரை பெருமைப்படுத்த போறா. நீ ஆசீர்வாதமா இருப்பா. அப்ப உங்களுடைய பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.